கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 37 அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எபிரேய எழுத்துக்களின் அகர வரிசையிலே எழுதப்பட்ட அழகான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு ஜெபம் அல்ல, ஆனால் நீதிமொழிகள் அடங்கிய வெளிப்பாடுகளின் ஒரு தொடர் தேவ ஞான அறிவுரைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை எழுதியவர் தாவீது என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தாவீது எழுதின பாடல்கள் என்று சொல்வதை காட்டிலும் நீதிமொழிகள் நிறைந்த ஞானம் நிறைந்த ஒரு சங்கீதம் என்றும் சொல்லலாம். இதை வாசிக்கும் போது நீதிமொழிகளின் ஒரு அதிகாரத்தை வாசிப்பது போல ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். விசேஷமாக நீதிமான்களை குறித்தும் அவர்கள் துன்பப்படும் போது தீயவர்கள் ஏன் செழிப்படைந்து இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதிலாகவும் தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லக்கூடிய அழகான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இது ஒரு பொதுவான போராட்டத்தை மையமாக கொண்டுள்ளது. கோபப்படவோ பொறாமைப்படவோ கூடாது என்றும், மாறாக துன்மார்க்கரின் முடிவு குறுகிய காலம் என்றும், அவர்கள் சீக்கிரம் அழிந்து போவார்கள் என்றும், நீதிமான்களும் பொறுமையாய் காத்திருக்கிற சாந்த குணம் உள்ளவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், தேவனுடைய இறுதி நீதி வெளிப்படும், அதற்காக நம்பிக்கையோடு தாவீது காத்திருக்கும்படி நமக்கு கற்பிக்கிறார். A wisdom psalm that teaches the difference between the righteous and the wicked. 36ஆம் சங்கீதத்திலே துன்மார்க்கனுடைய துரோக பேச்சும், அவர்கள் எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அழிந்து போவார்கள், விழுந்து போவார்கள், தள்ளுண்டு போவார்கள் என்று 12ஆம் வசனத்திலும் நிறைவு செய்கிறார். அதை தொடர்ந்து நமக்கு நீதிமான்களுக்கு, பொறுமையாய் காத்திருப்பவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அநேக சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏனெனில் தேவ நீதி இன்னதென்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு அளவுகளை வைத்திருக்கிறார். அந்த அளவு நமக்கு புரியாது. ஆனால் நாம் சில துன்மார்க்கனுடைய வளர்ச்சியை காணும் போது அவர்கள் ஒருவேளை நீதிமானாயிருப்பார்களோ, நான் தான் தவறு செய்கிறேனோ என்றெல்லாம் கூட நமது கிரியைகளின் மேலே சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவர்கள் செலுத்திருக்கிறார்களே, நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, சிரமப்படுகிறேனே என்று நம்மை நாமே ஒரு இனம் புரியாத ஆவிக்குரிய சோர்வு நிலையிலே நாம் தள்ளப்படுவதை நாம் அனுபவித்திருக்கிறோம். தாவீதும் அதற்கு விலக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவானவரும் அதற்கு விலக்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழும்போது 100% சராசரி மனிதனாய் வாழ்ந்தார் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவருக்குள்ளாக முழுமையான தெய்வீக தன்மை இருந்தாலும் அவர் சராசரி மனிதனாய் வாழ்ந்து சகலத்தையும் நமக்கு வழி நடத்தி செல்லக்கூடிய வழிகாட்டியாக இருந்தபடியினாலே அவர் சகலத்தையும் நம்மை போல அனுபவித்தார், வேதனைகளும் பாடுகளும் உட்பட. சங்கீதக்காரன் தாவீது நல்ல ஒரு முதிர்ந்த நிலையிலே ஆவிக்குரிய ஒரு புரிதலோடு இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, அதாவது இதை செய்யாதே, இப்படி இரு, இப்படி செய் என்ற வார்த்தைகள் அதிகமாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டூ அண்ட் டு நாட் என்று சொல்லக்கூடிய பதங்களை இங்கே பார்க்கிறோம். இப்படி செய், இப்படி செய்யாதே என்று சொல்லக்கூடிய பதங்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அவைகளை ஒரு பட்டியலாக நாம் எடுத்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாய் நம்மை நாமே அளந்து பார்க்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய, நமது எண்ணங்களை ஆவிக்குரிய வெளிச்சத்திலே நாம் அதை வெட்ட வெளிச்சமாக்கி உணர்தலை நோக்கி நாம் வருவதற்கு அது வாய்ப்பாய் அமையும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, தவறு செய்யறவங்க, இன்னல் இழைக்கிறவங்க, இன்னும் பிறருக்கு கேடு விளைவித்து செழிப்பாய் வாழுகிறவர்களை குறித்து எரிச்சல் அடையாத. அப்ப எரிச்சல் அடையும் போது அது நமக்குத்தான் கேடாய் அமையும். அதை எரிச்சல் அடைகிறதுல ஒரு பலனும் நமக்கு இல்லை. அந்த கேடு நம்மை அழித்து விடும். அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி நம்மகிட்ட சொல்லும் போதெல்லாம் பிறரை மன்னித்து விடு, பொறாமைப்படாத, எரிச்சல் படாத, பழி வாங்காத, இதெல்லாம் நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கான ஆயுதங்களாக மாறிவிடும். ஏனெனில் ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை அதன் இயக்க விதியிலே படைத்திருக்கிறார். அதற்கென்று லாஸ் இருக்கிறது. அந்த லா காற்றின் சுற்றுச்சுழற்சியிலே நாம் எவைகளை நினைக்கிறோமோ, எவைகளை சிந்திக்கிறோமோ, எவைகளை செயல்படுத்துகிறோமோ அது நமக்கே விழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழியை வெட்டுகிறவன் குழியிலே விழுவான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆசீர்வதிக்காமல் சபியாதிருப்பாயாக, ஆசீர்வதிப்பதை அன்றி சபியாதிருப்பாயாக என்றும் வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் தேவன் சொல்லுகிறார் என்றால் நாம் எதை செயல்பாடாக, சிந்தனையாக இந்த காற்றிலே கலக்க விடுகிறோமோ அவைகளை திரும்பவும் இந்த இயற்கை நமது மடியிலே கொண்டு போடும் என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் சாந்தமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம்.
அதை இந்த சங்கீதக்காரன் அனுபவம் மூலமாக கற்றுக்கொண்டு அவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்க சீக்கிரமா அறுப்புண்டு போவாங்க. அவங்களுக்கான சைக்கிள் இருக்கு, அவங்களுக்கான இயற்கை விதி இருக்கு. இயக்க விதியில அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதினதின் காலத்துல சகலத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உனக்கு ஒரு உதாரணமா, பூண்டும் பாத்தீங்கன்னா பசுமையா வளரும், சீக்கிரமா வளரும், போட்டி போட்டுட்டு வளரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது வாடி வதங்கி எரிக்கிறதுக்கு எரித்தணல் கூட இல்லாத அளவுக்கு போய்விடும் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிரு, ஆனா சத்தியமா இருந்து வாழ். சத்தியமே உன் உணவா இருக்கட்டும். மேய்ந்து கொள்ளு என்றால் நீ உண்ணுகிற உணவு, நீ குடிக்கிற தண்ணீர், உடுக்கிற உடை, நீ இருக்கிற இடம் எல்லாம் உண்மை சார்ந்ததாய், சத்தியம் சார்ந்ததாய் இருக்கட்டும். உனக்கு மகிழ்ச்சி என்பது கர்த்தரிடத்தில் மட்டும்தான். சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உனக்கு இருக்கட்டும். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் உனக்கு அருளை செய்வார். ஏற்ற காலங்களிலே அருள் செய்கிறவர் ஆண்டவர். உன்னை படைக்கும் போதே உனக்கு இன்னது இப்பொழுது வேண்டும் என்று உணர்ந்து அவைகளை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஒரு தாயாருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை அழுத பின்பு உணவு தயாரிப்பாரா, அல்லது என் குழந்தைக்கு பசிக்கும் என்று ஏற்கனவே உணவு தயாரிப்பாரா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தையை வெளியே எடுத்து செல்லும் போது பிரயாணமாய் போகிறீர்கள். 4 மணி நேரம் கழித்து தான் வர வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் குழந்தைக்கான அனைத்து உணவுப் பொருட்களும் முன்பாகவே எடுத்து செல்வீர்கள். குழந்தைக்கான பால் பாட்டில், வெந்நீர், பால் பவுடர், அதற்கு கலக்க வேண்டிய ஸ்பூனு, டம்ளர், அவைகள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து ஆயத்தப்படுத்தி அந்த டைமுக்குள்ள பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதையும் மறந்து விடாமல் நீங்க அரேஞ்சா எடுத்துக்கொண்டு குழந்தையும் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். அப்படித்தான் ஆண்டவர் ஒட்டுமொத்த இந்த பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உண்ணவும் உடுக்கவும் இருப்பிடமும் பாதுகாப்பும் தந்து வாழ வைப்பதற்காக தன்னையே கொடுக்கும் அளவுக்கு அவர் ஆயத்தமாய் புறப்பட்டு நம்மை பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆயத்தமாகி பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை நாம் புரிந்து கொள்வோமானால், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த நம்பிக்கையிலே உணர்ந்த தாவீது பல முறை அவர் அனுபவப்பட்டிருக்கிறார். அந்த அனுபவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டை பகல போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன அன்பா 2 வார்த்தை பேசி அவங்க ரெக்கார்டை சப்மிட் பண்ணி அப்ரிசியேஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க விழுந்து விழுந்து அவங்க ஏவுற எல்லா வேலைகளெல்லாம் செய்திருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா சின்ன பொழுதுல உங்களுக்கு வர வேண்டிய நிறைய அப்ரிசியேஷன் வாய்ப்புகள் அது எல்லாத்தையும் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க காரியம் ரொம்ப கவனமா காரியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த தலைவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து அதை செஞ்சுட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்பயே மனசெல்லாம் உடையும் நமக்கு. ஆண்டவரே, நான் இவ்வளவு விழுந்து விழுந்து செஞ்சேனே, இப்படின்னு வந்தாங்க, முடிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அது தாவீதோட வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாத. கண்டிப்பா எரிச்சல் வரும், நமக்கு வராதுன்னு இல்லை, வரும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். தேவன் இதை எனக்கு அனுமதிக்கவில்லை, அவர் ஏதோ நன்மை செய்வதற்காக இவைகளை என்னை விட்டு எடுபட்டு போகும்படியாக விட்டுவிட்டார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் வரும். அதை அழகாக தாவீது இங்க வார்த்தைகளை அழகாக எழுதியிருக்கிறார். கோபத்தை நெகிழ்ந்து விடுனா வரக்கூடாதுன்னு சொல்லல, வரும். அதை நெகிழ்ந்து விடுனா அப்படியே விட்டுரு, கழுவி விட்டுரு. ஏன்னா சீப்போ சில நேரங்களில் என் வாழ்க்கையில நான் அதை செய்திருக்கிறேன். மனசு ரொம்ப பாரப்படும், அங்கலாய்க்கும். ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும். நம்ம ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நடக்காம போகும், பொருள் கிடைக்காம போகும். ஆனா நம்ம கண் எதிரில் அந்த பொருள் அடுத்தவங்கள்ட்ட இருக்கும், அதை கீழே போடுவாங்க அவங்க. அப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இப்ப எந்த சூழ்நிலையில உங்களுக்கு வேதனை வந்தாலும் ஒரு நிமிடம் ஒரு இழுத்து மூச்சு விட்டு சீப்போ இனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உண்மையிலே மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். என் தேவனுக்கு இது விருப்பம் இல்லை, எனக்கு அவர் தரல, சீப்போ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, நீ சீப்போ என்று சொல்லுவாயாக, உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நமக்கு
தேவன் அனுமதிக்காத எந்த காரியமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நெகிழ்ந்து விட வேண்டும். ஒரு உக்கிர பகை நமக்குள்ளாக வருவதற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் அதை பழிவாங்கிற எண்ணமாக மாறிவிடும். கோபத்தை விட்டு விட வேண்டும். இல்லைன்னா அது உக்கிரமா மாறும். அது உக்கிரமா மாறுச்சுன்னா பழிவாங்கும் பொல்லாப்பு செய்யும் ஏதுவான எரிச்சலாய் மாறிவிடும். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அவங்களுக்கான ஒரு அறுவடை காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். களைகளையும் கனிகளையும் அறுப்பதற்கு தேவன் காலங்களை வைத்திருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? அறுவடையாளர்களுடைய காரியத்திற்காக காத்திரு. அப்படி இங்க காத்திருக்கும் போது பூமியை சுதந்திரத்துக் கொள்வாய். இன்னும் கொஞ்ச நேரம்தான். அப்பொழுது துன்மார்க்க நேரான். உண்மைகள் உறங்குவதில்லை, பொய்கள் நிலை நிற்பதில்லை. மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உண்மைகள் உறங்குவதில்லை, பொய்கள் நிலை நிற்பதில்லை. அது ஆண்டவர் அந்தந்த காலத்துல களைஞ்சு விட்டு போயிட்டே இருப்பார். அதைத்தான் அவர் எழுதுகிறார். 11ஆம் வசனம் வரைக்கும், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அது அநேக பழைய காலங்களிலே நடந்த சம்பவங்களும் அவர் பார்த்து வளர்ந்த அநேக மனிதருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களையும் அவர் அனுபவமாக பார்த்து நமக்கு சொல்லுகிறார். ஆமா, என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் பார்த்திருக்கேன், அவங்க வாழ்க்கையில இப்படிலாம் நடந்திருக்கு, அவங்க சமாதானத்தால மனமகிழ்ச்சியா இருந்தாங்க, நாமும் அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 12, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். அப்போ நம்ம யாருக்காவது விரோதமா தீங்கு நினைக்கிறோம், விரோதமா நினைக்கிறோம், பல்லு கடிச்சு எரிச்சல் ஆகிறோம்னா நாம தான் துன்மார்க்கன். இதை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். துன்மார்க்கனுடைய குணங்களை எழுதுகிறார். அப்ப யாருக்காவது விரோதமா பேசுறது, தீங்கு நினைக்கிறது, அடுத்தவங்க மேல பற்கடிச்சு எரியிறது துன்மார்க்கத்தின் அடையாளம். ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிப்பார். நம்மை பார்த்து சிரித்து உன்னுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஆண்டவர் பல நேரங்கள்ல அவர் சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் சங்கீதத்துல நீங்கள் 2-4 வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது இதை அழகாய் புரிந்து கொள்ளலாம். தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து நகைப்பாராம், இகழுவாராம். நீங்கள் வாசித்து பாருங்கள், மிக அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம் மீது கண்ணோக்கமாய் இருந்து நமக்கு விரோதமாய் வருகிற துன்மார்க்கர்களை கண்டு நகைப்பாராம். அதே துன்மார்க்கர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்மை பார்த்தும் நகைப்பார், நம்மை பார்த்தும் இகழுவார் என்பதிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமா பலவான்கள் எழும்பி நமக்கு விரோதமாய் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதை நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் நமக்கு விரோதமாக பட்டயத்தையும் உருவலாம், அதாவது அதிகாரத்தை உருவலாம், வில்லை நாணேற்றலாம், சொல்லால் நம்மை மனமடிய பண்ணலாம். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவி போகும். தேவன் அங்கிருந்து தமது கேடகத்தை அனுப்பும் போது அவர்கள் நமக்கு விரோதமாய் வீசிய பட்டயம் திரும்பி அவர்களையே குத்தி விடுமாம். அவர்கள் நமக்கு விரோதமாய் அனுப்பிய ஈட்டி போன்ற சொற்கள், வில் போன்ற சொற்களை தேவன் அவர்களுக்கு முன்பாக திருப்பி விடுவாராம். 16ஆம் வசனத்துல அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று போடப்பட்டிருக்கிறது. அநேக வேலைகள்ல எப்ப நமக்கு பொறாமை வரும்னா, அதிகாரம், அந்தஸ்து, பணபலம், இதுல யாராவது நம்மளை விட அதிகமா வளர்ந்துட்டு போறாங்கன்னா நமக்கு பொறாமை வரும். அது மனித இயல்பு. அதை தேவனுக்குள்ளாக அந்த கெட்ட குணத்திலிருந்து வெளிவருவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு வீழ்ந்து தேவனை நாம் குற்றப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவோம். நீர் எனக்கு போதும், உம்முடைய ப்ரொவிஷன், நீர் எனக்கு தருகிற அந்த பராமரிப்பு எனக்கு போதும் என்று சொல்லி நாம் தேவனை கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் அளவுக்கு அதிகமான சொத்துக்களையும் அந்தஸ்துகளையும் அதிகாரங்களையும் சௌகரியங்களையும் தேடுகிறார்களோ, ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் சரீரம் பலவீனப்பட்டு அவர்களுடைய மனம் குற்ற மனப்பான்மையிலே விழுந்து அவர்களும் சராசரி மனிதனாய் மறிப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலால் இந்த அண்ட சராசரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் நமக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வியலுக்கான தேவை அனைத்தையும் அவர் படைத்தேதான் படைத்திருக்கிறார். ஆதலால் அந்த நம்பிக்கையிலே உண்ணவும் உடுக்கவும் இருப்பிடமும் பாதுகாப்பும் தந்து ஆதரிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். உணவு அவசியம், உடை அவசியம், இருப்பிடம் அவசியம். ஆனால் எதுவுமே அவசியத்திற்கு அதிகமாய் தேடும் போது அதுவே நமக்கு கண்ணியாக மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலும் தேவன் தந்த ஆசீர்வாதமே அவர்கள் வீழ்ந்து போவதற்கு காரணமாகியது.
சாலமோனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாய் இருக்கிறது. ஆதலால் நம்மை விட வளர்ந்திருக்கிறவர்களை காணும் போது உங்களை விட அதிகமான போராட்டங்களும் வேதனைகளும் நோய்களும் மரணப்படுக்கையும் அவலங்களும் இருக்கும், உள்ளே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒளிந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சாபக்கேடுகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அவர்கள் மேல் இருக்கிற வளர்ச்சியை கண்டு நாம் வெகுண்டு பொறாமைப்படாமல் கவனமாக நம் கால்களை ஒவ்வொரு அடிகளாக வைக்க அது நமக்கு உதவி செய்யும். என்னை தாங்குகிறவர் கர்த்தர் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தாவீது அநேக தன் முன்னோடி ஓட்டக்காரர்கள் எல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இது ப்ராசஸ், ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகள். அநேகருடைய வாழ்க்கையை அவர் கண்காணித்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமேன். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய குணங்கள் என்ற தலைப்பின் கீழாக இதை நாம் பட்டியலிடலாம். நீ இதை செய், இதை செய்யாதே என்று நீதிமானுக்குரிய கட்டளைகளை நாம் பட்டியலிடலாம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறானான். ஆம், ஏமாற்றுகிறவன் துன்மார்க்கன். உண்மையற்றவன் துன்மார்க்கன். வாக்கு மாறுகிறவன் துன்மார்க்கன். துன்மார்க்கர்கள் புகையை போல் புகைந்து போவார்கள், அறுப்புண்டு போவார்கள், இல்லாமல் போவார்கள், வாடி விடுவார்கள், காய்ந்து போவார்கள், இழந்து போவார்கள் என்றெல்லாம் அநேக சொற்கள் இந்த துன்மார்களுக்கு வரும் முடிவை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். தேவன் இந்த விதத்திலே நீ செய்ய வேண்டும் என்று தேவன் அவனுக்கு போதிப்பாராம். ஏனெனில் தேவனுடைய பிரியம் அவர் மேல் இருக்குமாம். சங்கீதக்காரன் பல முன்னோடி தேவ பிள்ளைகளை ஆராய்ந்தார் என்று பார்க்க ஆதாரமான வசனம் தான் 25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் என்றால் தேவையுள்ளவனுக்கு கொடுக்கிறான் என்று அர்த்தம். திரும்பி பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அவன் கொடுக்கவில்லை. இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு விடுகிறோம். 26ஆம் வசனம், ஆதலால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நன்மையை அவன் விதைக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வாதத்தை அறுக்கிறது. ஆதலால் நீ என்ன செய்? தீமையை விட்டு விலகிரு, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தேவன் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. துன்மார்க்கருக்கு சந்ததி இல்லாமல் அறுப்புண்டு போகும். நீதிமானுடைய வாய் பேசும்போதே ஞானம் விளங்கும், நியாயம் வெளிப்படும். ஏனெனில் தேவனுடைய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவனுடைய எண்ணங்களிலே இருக்கிறது, அவனுடைய சிந்தையிலே இருக்கிறது, அவனுடைய மூளையிலே இருக்கிறது. ஆதலால் அவன் சரியான விதங்களிலே நடக்கிறான். துன்மார்க்கன் நீதிமானை கொல்ல வகை தேடலாம், ஆனாலும் தேவன் அவன் கையில், துன்மார்க்கன் கையில் தனது நீதிமான்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை, அனுமதிப்பது இல்லை. 34ஆம் வசனம், நீ கர்த்தருக்கே காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல 35ஆம் வசனத்திலும் செழித்து ஓங்கி இருக்கிற பச்சை மரத்தை அங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது தழைத்தவனாய் இருக்கும் போது அவன் துன்மார்க்கனாய் இருந்தால் சடிதியிலே காய்ந்து போவான் என்று திரும்பவும் அவர் அங்கே எடுத்து வைக்கிறார். நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி 37ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ உத்தமனை நோக்கி பார். ஏனெனில் தாவீது அப்படித்தான் செய்தார். செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். உன்னுடைய முடிவு சஞ்சலத்தோடு அல்ல, சமாதானமாய் நிறைவு பெற வேண்டும். தனது அனுபவத்தை வாஞ்சையாய் எழுதி வைத்திருக்கிறார் தாவீது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம். அவர் சகலத்தையும் பாதுகாத்துக் கொள்வார், உதவி செய்வார், விடுவிப்பார். அவரை நம்பி இருக்கிறபடியால் ரட்சிப்பார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் மனிதருடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற விதத்தை நாம் கற்று அறியும் போது நமக்குள்ளாக நம்பிக்கை பெருக்கெடுக்கும். விசுவாசத்திலே வேரூன்றி வளருவோம். என் தேவன் ஒருபோதும் எனக்கு தவறு செய்ய மாட்டார். யோபு தனது சகலத்தை இழந்த போது கூட அவன் சொல்லுவது எல்லாம், மை காட் நெவர் டஸ் மிஸ்டேக், என் தேவன் தவறு செய்வது இல்லை. இதை நாம் யோபு 34:10 வாசிக்கிறோம். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. 12 தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. 37 சொல்லப்பட்டது போல, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இதே வசனத்தை ஒத்து எபிரேயர் 13:7 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதே 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிட
கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவன் மேலே பற்றுறுதியாய் வாழ்வதற்கு வேத வசனங்கள் எத்தனையாய் நமக்கு கற்பிக்கிறது பாருங்கள். மனம் அலைபாயும் இந்த உலகம் நமக்கு பயத்தை தரும். வேத வசனம் மாத்திரமே நம்பிக்கையை தரும். நம்பிக்கையோடு விசுவாசத்திலே வாழ்வதுதான் நல்ல ஔஷதமாக நமது ஆவி, ஆத்மா, சரீரத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.